visittemples.com அப்படிங்கிறது ஒரு தெய்வீகமான ஒரு வலைதளம் வெப்சைட். அதில் வந்து அந்த கோயிலை எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு வந்து ஒரு கூகுள் வரைபடமும், எப்போ திட்டமிட்டு போகலாங்கிறதுக்கு ஒரு வானிலை அறிக்கையும், அந்த கோயிலை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வீடியோ லிங்க்கும் வழங்கியிருக்கோம். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பாண்டிச்சேரிக்கு மிக அருகாமையில் உள்ள இரும்பை அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற ஸ்ரீ மகாகாளேஸ்வரர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மகாகாளேஸ்வர் கோயில் வந்து 3ஆம் குலோத்துங்க சோழ மன்னனால் 7ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்டது அப்படிங்கிறது சரித்திர குறிப்புகள் தெரிவிக்கின்றன. அப்போது வந்து இரும்பை கிராமத்துக்கு இருஞ்சேரி அப்படின்னு ஒரு பேர். இந்த கோயிலில் சிவன் வந்து சிவலிங்க வடிவமாய் மகாகாளேஸ்வரராக காட்சியளிக்கிறாரு. இந்த கோயிலில் அம்பாளோட பேர் மதுசுந்தர நாயகி, அவங்களுக்கு குயில்மொழி நாயகின்னு மற்றொரு பேரும் உண்டு. இங்கே உற்சவமூர்த்திக்கு சோமஸ்கந்தர் அல்லது சந்திரசேகர்னு ஒரு பேரும் உண்டு. இந்த கோயிலில் இருக்கிற சிவலிங்கத்தோட தலைப்பகுதி 3ஆக பிளக்கப்பட்டு செப்பு தகடால் இணைக்கப்பட்டுள்ளது. தலைப்பகுதி 3ஆக பிளக்கப்பட்ட சிவலிங்கம் வந்து பிரம்மா, சிவன், விஷ்ணுவாக கருதப்படுறது. இந்த கோயிலோட மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னா, மகாகால ரிஷி அப்படிங்கிற மாமுனிவர் வந்து இங்கே வந்து இந்த கோயிலை வழிபட்டிருக்கார். இந்த மகாகாளேஸ்வரரோட பரம பக்தரோட பேர் வந்து கடுவெளி சித்தர் அப்படின்னு பேர். இவர் வந்து சிவனோட பரம பக்தர். ஆனால் வந்து ஒரு சமயத்தில் இவர் ஒரு ஆடல் பெண்ணோட கால் கொலுசை வந்து சலங்கையை வந்து சரி பண்ணார். அப்படிங்கிறதுனால ஊரே திரண்டு இவரை கேலி பேசி கிண்டல் பண்ணாங்க. இதனால் மனம் வெறுத்த கடுவெளி சித்தர் மகாகாளேஸ்வரரை நோக்கி இதை வந்து முறையிட்டார். இதனால் கோபமடைந்த மகாகாளேஸ்வர் தன்னைத்தானே வந்து அந்த சிவலிங்கத்தை 3ஆக பிளந்து அதன் பிறகு வந்து அதை வந்து ஒரு செப்பு தகடால் இணைச்சாங்க. இந்த சம்பவத்தால் வந்து கடுவெளி சித்தர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு மகாகாளேஸ்வரர் நிரூபிச்சிட்டார். மூலவர் சன்னதி பக்கத்துலேயே நால்வருக்கு ஒரு சன்னதி இருக்குது. அதே மாதிரி நடராஜர் வந்து தனது துணைவியான சிவகாமி அம்பாளோட காட்சி தர்றாரு. இந்த கோயிலில் விநாயகரை சுந்தர கணபதியாக வழிபடுறா. அதே மாதிரி வள்ளி தேவசேனா சமேத ஆறுமுகன் முருகன் காட்சி தரார். தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை, சண்டிகேஸ்வரர், காலபைரவர் இவர்களுக்கெல்லாம் தனித்தனி சன்னதி இருக்குது. முருகர் சன்னதிக்கும் விநாயகர் சன்னதிக்கும் நடுவில் கைலாய காட்சி அப்படியே ஓவியமாக வண்ணம் தீட்டி வச்சுருக்கா. பிரமாதமாக இருக்குது பார்க்க. கோயிலுக்கு அருகிலேயே கோயிலுக்கான ஒரு பெரிய மண்டபம் கட்டியிருக்காங்க. அந்த மண்டபத்தில் வந்து தெய்வீக காரியங்கள்லாம் நடத்துகிறதோடு இல்லாமல் திருமண வைபவங்களும் நிகழ்த்தலாம். நிறைய பேர் அமர வைக்கலாம், சாப்பாடு போடலாம். பெரிய இடமா இருக்குது. மூலஸ்தானத்து மேலே இருக்கிற விமானம் வந்து ஏகதாள கட்டடக்கலையை பின்பற்றி கட்டியிருக்கிறதா சொல்கிறான். இந்த கோயிலோட வெளி பிராகாரத்தில் ஒரு மேட்டு பகுதியில் ஒரு சிவலிங்கம் அமைச்சிருக்கா. அந்த சிவலிங்கத்துக்கு மேலே வரிசையாக ருத்ராட்சத்தெல்லாம் வச்சு ரொம்ப பிரமாதமாக அலங்கரிச்சிருக்கா. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு வில்வ மரம் இருக்குது. அந்த வில்வ மரத்துக்கு கீழே ஒரு ஆஞ்சநேயர் விக்கிரகம் வச்சு வழிபடுறான். கோவிலை சுற்றி இருக்கிற எல்லா மதில் சுவர் மேலேயும் வந்து மகாகாளேஸ்வரரோட கதையை வந்து அப்படியே செதுக்கி வச்சுருக்கா. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. இந்த கோயிலில் நவகிரகங்களை வழிபட தனி சன்னதி இருக்குது. நவகிரக சன்னதி. நவகிரகங்கள் எல்லாமே அவர் தம் துணைவியோடு இங்கே வந்து காணப்படுறான். பிரம்மஹத்தி தோஷம் இருக்கிறவா இந்த கோயிலில் வந்து மகாகாளேஸ்வரர் வந்து வழிபட்டால் அந்த பிரம்மஹத்தி தோஷம் தடயம் தெரியாமல் காணாமல் போயிடும். இந்த கோயிலில் வழிபடுற ஸ்தல விருட்சத்தோட பேர் புன்னை மரம். அதே மாதிரி இங்கே இருக்கிற புஷ்கரணி, சேக்ரட் டேங்க்னு சொல்லுவாள், அந்த புஷ்கரணியோட பேர் மா காள தீர்த்தம். இந்த கோயில் புஷ்கரணி வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குது. தண்ணி ரொம்ப தெளிவாகவும் சுத்தமாகவும் வச்சுருக்கா. இதுக்காக கண்டிப்பாக அவளை பாராட்டியே தீரணும். இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியன் நன்றிகள்.